தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறத விட, உங்க பாடிக்கு நீங்க குடுக்கக்கூடிய ஒரு உச்சக்கட்ட தண்டனை என்ன தெரியுமா கைஸ்? ஒரு நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்கறது. நான் என்ன ஆசைப்பட்டா பார்க்குறேன், எனக்கு வேற வழி தெரியல ப்ரோ. நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு எப்படியே ஹெல்த்தியா இருக்கேன்னு சொல்லுங்கன்னு சொல்றீங்களா? சொல்றேன். நைட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா, அது நேச்சருக்கு அகைன்ஸ்டானது கைஸ். நீங்க இத லாங் டெர்ம் பண்ண முடியாது. நான் குடுக்குற டிப்ஸ் வச்சு, நீங்க ஓரளவுக்கு சைட் எஃபெக்ட்ஸை குறைக்கலாமே தவிர, இது ஆப்டிமல் கிடையாது. இப்போ தான் நீங்கள் ஒர்க் முடிச்சுட்டு ஒரு 6 o'clock வீட்டுக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போவே வந்து ஒரு பெரிய மீலாக சாப்பிடுங்க. நிறையா ப்ரோட்டீன் இருக்க மாதிரி. ஒரு 8லேருந்து 8:30க்குள்ளே தூங்க பாருங்கள். டெய்லியும் ரெகுலராக இந்த டைம்லேயே தூங்குங்க. அண்ட் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டார்க் கர்டைன்னு சொல்லி இருக்குது. அதை நீங்கள் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா வெளியே இருந்து வெளிச்சமே வராது. பொறுங்க, நான் இதை ஒன்று க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். நைட் ஷிஃப்ட் பண்ணுறவங்க தான் இல்லை, எல்லாருமே இது யூஸ் பண்ணலாம். ஸோ நைட் டைம் வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு டார்க்காக இருக்கும். இப்போ வெளியே பார்த்தீங்கன்னா டே டைம் இப்போவே எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு பாருங்கள். இன்னும் நான் இங்கே பின்னாடி இருக்க டோர்லாம் க்ளோஸ் பண்ணால் இன்னும் டார்க் ஆயிரும். உங்கள் ரூமுக்கு யாராவது வந்து போவாங்கன்னா இந்த மாதிரி ஸ்லீப் மாஸ்க் கூட யூஸ் பண்ணுங்கள் கைஸ். ஸோ பிட்ச் டார்க்னஸாக இருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது மற்றவங்கனால. அது போக நீங்கள் தூங்குகிற டைம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைமாக இருக்கும், ஆஃபீஸ் டைமாக இருக்கும், காலேஜ் டைமாக இருக்கும், இல்லை எவனாவது ஏதாவது பில்டிங் உடைச்சிட்டு இருப்பான், ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, புல்லட் ஓட்டுவானுங்க. ஸோ இந்த மாதிரி இயர் ப்ளக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் வெளியே இருந்து வர நாய்ஸை நல்லா ரெடியூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு ஒரு ஐடியல் என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணும். அதே மாதிரி ஹாலிடேஸோ ஒர்க்கிங் டேஸோ டெய்லியும் சேம் டைம் தூங்குங்க, சேம் டைம் எந்திரிங்க. 8 o'clock தூங்கி ஒரு 5:30க்கு எந்திரிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களை ஃபிட்டாக வச்சுக்கணும்னா லோ இன்டென்சிட்டியில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், சின்ன வாக்ஸ் மாதிரி போங்க, நல்லா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ எந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 இருக்கும். இந்தப்போ இன்னொரு ஒரு பெரிய மீலாக சாப்பிடுங்க. நிறையா ப்ரோட்டீன் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ மார்னிங் சாப்பிட்ட பெரிய மீல், நைட் சாப்பிட்ட பெரிய மீல் ரெண்டும் சேர்த்து உங்களோட ஒரு நாளைக்கு கேலரி ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் காஃபி உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருந்தால் ஒரு 7:30க்குள்ளே குடிச்சிட்டிங்கன்னா பெட்டர். காஃபி குடித்ததுக்கப்புறம் மார்னிங் திரும்ப சாப்பிட்ற வரைக்கும் தண்ணி தவிர வேறு எதுவுமே சாப்பிடாதீங்க. எவ்வளோ கிரேவிங்ஸ் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணுங்கள். செல்ஃப் கண்ட்ரோல் தான் எல்லாமே. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இருந்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு நீங்கள் இந்த நைட் ஷிஃப்டோட சைட் எஃபெக்ட்ஸை குறைச்சிடலாம். அப்படியே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்குங்கிற மாதிரி தோணுச்சுன்னா அந்த டைம் யூஸ் பண்ணி வேறு ஏதாவது ஸ்கில் கற்றுக்கிட்டு ஒரு மார்னிங் ஷிஃப்ட் ஜாப்க்கு ஸ்விட்ச் பண்ண பாருங்கள்.